எல்லாருக்கும் வணக்கம். ரென்னா வீட்டு சமையலில் காரசாரமான மட்டன் செமி கிரேவி தான் பார்க்க போகிறோம். மட்டன் செமி கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி செய்கிறனால ரொம்பவே சுவையாக இருக்கும். எளிமையான முறையில் ரொம்ப சுவையாக செஞ்சிடலாம். இட்லி, தோசை, அதுக்கப்புறம் நல்லா சுட சுட சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சுவையான மட்டன் செமி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். மட்டன் செமி கிரேவிக்கு அடுப்பில் கடாயை வச்சு 3 டேபிள் ஸ்பூன் தனியா, 20 போல் காய்ந்த மிளகாய், ஒரு சின்ன துண்டு பட்டையை 2-3 உடச்சி வச்சுருக்கேன். அந்த பட்டை கூடவே ஒரு ஏலக்காய், 3 ஜாதிப்பத்திரி, 4 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தணலில் வச்சு நல்லா வறுத்தரலாம். இந்த மாதிரி வறுத்து அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி சமைக்கும்போது ரொம்ப மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். வறுத்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம். எல்லாமே நல்லா வறுபட்டு வரணும். அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும். வறுபட்டு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்சியில் மாற்றிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா கொரகொரப்பாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் சேர்த்துக்கலாம். 1 கிலோ அளவுக்கு இன்றைக்கி மட்டன் எடுத்திருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு, அதுக்கப்புறம் மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி 12 விசில் வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 12 விசில் வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். மட்டன் பஞ்சு போல் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருக்கணும். எண்ணெய் சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா கிள்ளி வச்சுருக்கிற 2 காய்ந்த மிளகாய், பொடியான இருக்குன்னா 35 சின்ன வெங்காயம், பொடியான இருக்குன்னா ஒரு தக்காளி, 20 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தணலில் வச்சு நல்லா கலந்துட்டு வதக்கிடலாம். நம்ம சேர்த்த சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரணும். நல்லா வதக்கிடலாம். செமி கிரேவிக்கு சின்ன வெங்காயம் தான் அதிகமாக சேர்க்கணும். அப்போ தான் ரொம்ப ருசியாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்துட்டு வதக்கிடலாம். நம்ம சேர்த்த சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கினதுக்கப்புறமா வேக வச்சுருந்த மட்டன் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்துட்டு வதக்கிடலாம். மட்டன் இந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கிட்டு சமைக்கும்போது நல்ல ருசியாக இருக்கும். வதக்கின பிறகு இதில் நம்ம வேக வச்சுருந்த மட்டனோட தண்ணியை சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த மட்டனோட எசன்ஸ் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் சேர்த்து பொடிச்ச பொடியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம சமைக்கும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் தாராளமாக மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மல்லித்தலை அதிகமாக சேர்க்கும்போது செமி கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, காரசாரமான மட்டன் செமி கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த ருசியான மட்டன் செமி கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.